சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவரணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேர் சர்வ விக்னோபசாந்தகே. வணக்கம். தமிழ் சூரி சிவம் யூடியூப் சேனல். இந்த சேனலை இப்போ தான் பார்க்குறவங்க நிறைய வீடியோக்கள் இருக்கிறது. ஆன்மீகம் சம்பந்தமாக, வாழ்வியல் சம்பந்தமாக, ஜோதிடம், வாஸ்து சம்பந்தமாக நிறைய வீடியோக்கள் உண்டு. நாம் இன்றைக்கி ரிஷபராசிக்கு குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்க்கலான் இருக்கோம். பொதுவாக குரு அப்படிங்கிற வார்த்தைக்கு இருளிலிருந்து நம்மை காப்பாற்றுகிறவர். குருவடிவாகி குவளையம் தன்னில் திருவடி வைத்து திறம் இது பொருள் என வாடா வகைதான் மகிழ்ந்து எனக்கருளி கோடா ஆயுதத்தால் கொடுவினை கலைந்து. எல்லாம் உள்ள விநாயகப் பெருமானுடைய திருப்பாதங்களை பணிந்து ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்திகள் வைத்தடி போற்றுகின்றேன். வணக்கம் நேயர்களே. பொதுவாக குரு அப்படிங்கிற வார்த்தைக்கு இருளிலிருந்து நம்மை காப்பாற்றுபவர். மனித வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டங்களிலிருந்து அடுத்த நிலையை போக்குவதற்கு யாராவது ஒருத்தருடைய ஆறுதல் தேவை. குரு பார்க்க கோடி நன்மை. எந்த குருவை பார்த்தால் நன்மை? எந்த குருவை நம்ம பார்த்துருப்போம்? நம்முடைய வாழ்வினுடைய நிறைய சிக்கல்கள், சிரமங்கள், பிரச்சனைகள், பொருளாதார நெருக்கடிகள், உறவில் விரிசல்கள், அடுத்த கட்டத்தை நோக்கி போக முடியாத வாழ்க்கையில் உள்ள பல தடைகள், தடங்கல்கள், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் எல்லாம் வரும். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு ஆராய்ச்சி பண்ணுவோம். கொஞ்சம் ஆன்மீகத்தில் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு ஜோதிடம் பார்ப்பார்கள். அப்போ கஷ்டம் வருதா ஜாதகம் பார்ப்பாங்க. இல்லை என்றால் இப்போ உலகளாவிய அளவிற்கு குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, இது போன்ற விஷயங்கள் வரும் பொழுது மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஏதோ ஒரு மாற்றம் வரப்போகுது, அது நமக்கு சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா, இல்லை ஒருவேளை அதிலேருந்து நம்ம கொஞ்சம் மேலே வந்துடலாமா என்ற எதிர்பார்ப்பு மக்கள்கிட்ட இருக்குது. பொதுவாக இந்த மாதிரி குரு பயிற்சி போன்ற விஷயங்கள் எதற்கு பயன்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெகுலராக ஒரு தொழில் பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆமாம், அதை கொஞ்சம் விரிவாக்கம் பண்ணுறதுக்கு முன்னால் இப்போ செய்யலாமா, ஒரு வேளை இந்த கிரக பயிற்சிகள்லாம் அதனால் நமக்கு எதுவும் பாதிப்புமா அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வுக்காக ஜாதகம் பார்ப்பாங்க. இந்த ஜாதகம் பார்க்கும் பொழுது இப்போ உதாரணத்திற்கு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணலாமா, இப்போ எதுவும் வியாழ நோக்கம் வந்துருச்சா அப்படிங்கிறவங்க பார்ப்பாங்க. கல்வியில் உயர்ந்த நிலையை நோக்கி போக முடியுமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் இந்த ஜாதகம் பார்ப்பாங்க. அதாவது கிரகங்கள் டிரான்சிஸ்ட், வருடக்கோள்கள் அப்படின்னா சனி, ராகு, குரு இவங்கள்லாம் வருடக்கோள்கள். இப்போ ராகுல 1.5 வருடத்துக்கு ஒரு முறை போவார். குரு 1 வருடத்துக்கு ஒரு முறை ஒரு ராசி வீட்டை கடப்பார். சனி பகவான் ஒரு வீட்டை கடக்க 2.5 மணி நேரம், 2.5 வருஷம் எடுத்துக்குவார். அப்போ இப்படியெல்லாம் இருக்குது. அப்போ திடீர்னு ஒரு கிரகம் வக்கரமாகுது, ஒரு கிரகம் வேகமாக போகுது. இப்போ பிறந்த கால கிரகத்தின் மீது குரு வர்றார், அப்போ என்ன நடக்க போகுது அது தெரியாது நமக்கு. அதனால் பிறந்த கால கிரகங்களின் மீது தற்காலிக கிரகங்கள் போகும் பொழுது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாமல் அது போனது இல்லை. பிறந்த கால குருவின் மீது ஒரு கேது வருகிறார் அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு கடனையோ ஒரு அசிங்கத்தையோ அவமானத்தையோ கொடுக்காமல் போகிறதில்லை. ராகுவும் அப்படித்தான். அதே போல் பிறந்த கால சனி மீது ஒரு கேது போகும்போது தொழில்களில் நல்லா போய்கிட்டு இருக்குது, திடீர்னு ஒரு தடங்கல்கள் தடையாக இருக்குது, டிரான்சாக்ஷனில் பிரச்சனை இருக்குது, கம்யூனிகேஷனில் ப்ராப்ளம் வருது, திடீர்னு ப்ராப்ளம் வருதுன்னா இது இந்த மாதிரி நடந்திருக்கும். ஸோ அதனால் நம்ம குரு பயிற்சி வரும் பொழுது ரிஷபராசிக்காரங்க எப்படி நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா அப்படின்னு நாம் தெரிஞ்சு கொள்ளணும். அதற்கு நான் இங்கே டெக்னிக்கல் கோட் வேர்ட்ஸ்லாம் சொல்லாமல் எளிமையான முறையில் என்னுடைய குருமார்களிடத்திலிருந்து கற்றுக்கொண்டதை, தெரிந்து கொண்டதை, கிட்டத்தட்ட பல குருமார்களிடத்தில் படிச்சுக்கிட்டு இருக்கேன். அதனால் ரிஷபராசியினுடைய குரு பயிற்சி பலன் 2024 2025 வரையில் எப்படி இருக்கும்? கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதம், ரோகிணி 1, 2, 3, 4 பாதம், மிருகசீரிஷ நட்சத்திரம் 1, 2 பாதம். இந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த ரிஷபராசி வருவாங்க. இப்படி வரும் பொழுது ரிஷபராசியில் பிறந்த அனைத்து நபர்களுக்கும் நான் சொல்லக்கூடிய பலன்கள் கண்டிப்பாக அமையும். அதனால் நேயர்களை இதை ரொம்ப பொறுமையாக பாருங்கள். இப்போ கடந்த காலத்தில் ரிஷபத்துக்கு குரு மறைந்திருந்தார். குரு 12இல்
நின்று விரைய குருவாக இருந்து பல பலன்களை வழங்கியிருப்பார். அது நல்லதோ கெட்டதோ நடந்திருக்கும். விரயஸ்தானத்தில் இருந்து இப்போ குரு பகவான் என்ன பண்ண போகிறாரு? மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து அவர் அப்படியே குரு பகவான் 2024 இப்போ ரிஷபத்துக்குள்ளே உள்ளே வர்றார், உங்கள் ராசிக்குள்ளரே வர்றார். இப்போ ஜென்மகுரு என்ன செய்யும்? ஒன்றும் பயப்பட வேண்டாம். எதுக்கு பயப்படணும்? ஒன்றும் வேண்டாம். ஒழுக்கம், பக்தி, சின்ன சின்ன வழிபாடுகள் வீட்டில் செய்யணும், கோயிலுக்கு போகணும், இது மாதிரிலாம் செஞ்சுக்கிட்டு இருந்தால் போகிறோம். நல்லவர்களை பார்த்தா நமஸ்காரம் பண்ணணும். பயப்படவே வேண்டாம், பயப்படாதீங்க. எந்த குரு பயிற்சி சனி பயிற்சினா பயப்படாதீங்க. எளிமையான வழிமுறைகளை ஐயா நான் கற்றுக்கிட்ட குருமார்கிட்டேருந்து சொல்கிறேன். குரு பயிற்சி வருதா, சுத்தமாக உடம்பை வச்சுக்கோங்க, மனசு அமைதியாக வச்சுக்கோங்க, உடம்பில் சிவ சின்னங்களை பூசுங்க, இறைவனுடைய அருள் பிரசாதம். கோயில்களுக்கு போயிட்டு வர்ற பழக்கத்தை வழக்கமாக வச்சுக்கோங்க. பெரியவங்களை பார்த்தா நமஸ்காரம் பண்ணுங்க, ஐயா எனக்கு ஒரு ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள். எங்கேயாவது வெளியூர் போகிறீங்களா, குலசாமிகிட்ட ஒரு காணிக்கை எடுத்து வைங்க, மனைவிட்டு சொல்லிட்டு போங்க. கோயிலில் போய் ஒரு தேங்காய் உடைங்க. காரில் போகிறீங்களா, ஒரு எலுமிச்சம்பழம் வச்சுக்கோங்க. பக்கத்தில் கோயில்களுக்கு இருக்கா, இறங்கி சாமி கும்பிட்டுட்டு போங்க. சில தேவதைகளுடைய மூர்த்தங்கள் நமக்கு நன்மை தரும். ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஒரு கோயில் இருக்கும், எல்லை கோயில். அது குரு தான். நமக்கு சுபிட்சத்தை தரக்கூடிய எல்லாமே குரு தான் என்னுடைய கான்செப்டில். இவர் நன்மை செய்வாரா? நான் இங்கேருந்து போகிறீங்க ஒரு 500 கிலோமீட்ரு, வீட்டை விட்டு பெறப்பிட்ட ஒரு 30 கிலோமீட்டரில் ஒரு காவல் தெய்வம் இருக்குண்ணா, உட்காந்துருக்கீங்களா, நமஸ்காரம் பண்ணி பிரார்த்தனை பண்ணுங்க. அந்த ஊர் பேரை சொல்லி அந்த தேவதையை, அது கற்பனசாமியோ முனியப்பனோ தெரியலையா, கூப்பிடுங்க. பரம்பொருளே என்னை வணங்கி எனக்கு நமஸ்காரம் பண்ணுங்கள், எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கள். இப்படியே வேண்டிகிட்டே போங்க. 500 கிலோமீட்டர் போகும்போது ஒரு 1000 கோயிலை நீங்கள் பார்த்துடலாம். புதுசாக சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? பாருங்கள், கும்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் என்ன காசாக கேட்குறேன் உங்கள்கிட்ட, பாருங்கள். அப்போ பல எங்கே போனாலும் ஒரு வயசான பெரியவர் எதிர்த்து வராரா, யார்கிட்டையாவது ஒரு அட்ரஸ் கேட்கணுமா, பெரியவங்க ஐயா பெரியவங்களுக்கு நமஸ்காரம், நமஸ்காரம் ஐயா இந்த மாதிரி இருந்தார், அப்படியா சரி இந்த இங்கே இருக்கார், இங்கே போங்கன்னார். ஐயா நன்றி, போயிட்டு வர உத்தரவு வாங்கிட்டுமா என்னார். எவ்வளவு அற்புதமான விஷயம். புதிதாக பார்க்குற ஒருவரை பார்த்த உடனே அவரை நமஸ்காரம் பண்ணுறதும், அவருடைய பார்வை நம்மீது படுவதும், அவரிடத்தில் இருக்கக்கூடிய புண்ணிய பலன்கள்லாம் நமக்கு ஆசீர்வாதம் செய்யும். அதே போல் கேட்டதுக்கப்புறம் நன்றி சொல்கிறோம் பாருங்கள், அது பெரிய விஷயம். எல்லாமே குரு தான் நம்ம பார்க்குறது. அது ஆண் குருவும் இருக்குது, பெண் குருவும் இருக்குது. வயதானவர்களுக்கு இருக்காங்களே, ரொம்ப சிரமப்படுறாங்களே, இறங்குங்க. ஏன்னா ஒரு சோடா வாங்கி தரவா, சர்பத்தை வாங்கி தரவா, காபி சாப்பிட்றீங்களா, டிஃபன் சாப்பிட்றீங்களா, ஏன் சோர்ந்துருக்கீங்க, பரிவா 4 வார்த்தை கேளுங்க. இல்லைப்பா கொஞ்சம் வெயிலில் வந்தேன். தம்பி நீங்கள் யாருன்னாரு. பக்கம் போனேன், உங்களை பார்த்த உடனே பேசணுங்கிற எண்ணம் வந்தது, அவ்வளோதான், வேறு என்ன செய்ய போகிறேன். அப்படியா சரின்னு சொல்லலாம். இல்லை கொண்டு விடலாமான்னு, இல்லை நான் போய்க்கிறேன்னாரு. சரி வரேன்மா அப்படிங்களாம். இதுபோல் வாழ்க்கையில் இந்த மாதிரியான ஒரு குணங்களை நீங்கள் பின்பற்றி கொண்டால் போதும், நடமாடும் கடவுள்கள் எல்லாம் உங்கள் அருகிலேயே வந்து விடுவார்கள். சரி ரொம்ப இருக்கிற மாதிரி இருக்க, இந்த பலனுக்குள்ளே போயிடுவோம். ரிஷபராசினர் அடைய வேண்டிய நற்பலன்களை பற்றி பார்ப்போம். ஏதோ ஒரு காரணத்தை முன்னிட்டு இருந்து வந்த மனச்சுமைகள் இனி குறைய ஆரம்பிக்கும். 1. 2. உங்கள் வாரிசுகள் வகைகளில் இருந்து வந்த மனசஞ்சலம் அகலும். 3. குலதெய்வ ஆலய தரிசனம் செய்து மகிழ்வீர்கள். புரிஞ்சு கொடுத்தா. 4. பூர்வீக சொத்துக்களில் இருந்த வில்லங்கங்கள் எல்லாம் அகன்று போகும். அடுத்து ரிஷபராசிக்கு தான் சொல்கிறேன். வீடு வாகனம் பழுது பார்த்தல் அல்லது புதியதாக வாங்குதல் போன்ற செலவினங்கள் ஏற்படும். புரியுதுங்களா? உங்களுக்கு தாயார் இருந்தால், தாயாரின் உடல் நலத்தில் பிரச்சனை இருந்தாலும் அதில் முன்னேற்றம் ஏற்படும். அடுத்து கணவன் மனைவி இடையே சுமூக உறவு ஏற்படும். அப்புறம் திருமண வயதில் உள்ள நபர்களுக்கு திருமண வாய்ப்பு வரும். அப்புறம் கூட்டு தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு முன்னேற்றமான காலமாக இருக்கும். அப்புறம் இஷ்ட தெய்வத்தினுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். வாழ்க்கை துணையின் உடன்பிறப்பு வகையில் சுப செலவு ஏற்படும். உங்களுடைய மனைவி உள்ள உங்கள் கணவனார் வகையில் இருக்கக்கூடிய அவர்கள் சகோதர சகோதரிகள் வகையில் அவர்களுக்கு இது ஒரு முன்னேற்றமான காலமாக அமையும்.
உங்கள் தந்தையாருக்கு முன்னேற்றமான பலன் கிடைக்கும். தொழில் மற்றும் வேலை செய்யும் இடத்தில் அதிகமான வேலை பல ஸ்ட்ரெஸ் இருக்கும். காசி, ராமேஸ்வரம், திருச்செந்தூர், திருப்பதி போன்ற புண்ணிய தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு அமையும். இப்போ ரோகிணி நட்சத்திரக்காரங்க, ரிஷப ராசி ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த அனைவருக்கும் செய்யும் காரியங்களில் கூடுதல் கவனம் தேவை. புரியுதுங்களா? வார்த்தைகளை நன்கு யோசித்து வெளிப்படுத்த வேண்டும். கவனக்குறைவாக இருந்தால் தேவையற்ற பிரச்சனைகளில் சந்திக்க நேரிடும். ஜென்மஸ்தானத்தில் வரும் குரு பகவானால் ரிஷபராசினருக்கு யோகம் கிடைக்க சொல்லிலும் செயலிலும் கவனமாக செயல்பட்டால் எதிர்வரும் ஓராண்டு காலம் மிகச்சிறப்பாக அமையும் என்பதில் சந்தேகம் இல்லை. இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, யார்கிட்ட பேசுகிறோம், எப்படி பேசுகிறோம், திமிரெடுத்து பேசணும்னு வச்சுக்கோங்க. அதே போல் ஒரு செயலை எதையும் கேட்காம கொள்ளாமல் எடுத்தறிஞ்சு செஞ்சோம்னா அங்கே போய் பிரச்சனையில் போய் முட்டும். அதனால் மேலே சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நான் சொன்னது எல்லாமே பொது பலன்கள் தான். பிறந்த கால ஜாதக அடிப்படையில் நடைபெறக்கூடிய தசாபுத்திக்கு ஏற்ப இதில் ஏற்றமோ கூடுதலோ குறைவாகவும் ஏற்படும். புரியுதுங்களா? அதனால் நீங்கள் உங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கணும். குருவினுடைய பார்வை நன்மை தரும். 5, 7, 9 குரு நின்ற ஸ்தானத்திற்கு தீமைகள் ஏற்படும். எப்போவுமே குரு நீ ஒரு வீட்டுக்குள்ளே நுழையும் போது அங்கே ஒரு சனீஸ்வர பகவானோ சுக்கிரனோ புதனோ இருந்தால் நன்மை உண்டாகும். ஒரு சூரியன் இருந்தால் நன்மை உண்டாகும். உங்களுக்கு நல்ல பலன் நடக்கணும் அப்படின்னா குரு எந்த நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறாரோ அந்த நட்சத்திர அதிபதி, இப்போ உதாரணம் கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்து 2ஆம் பாதத்துக்கு வர்றார். இந்த கார்த்திகை நட்சத்திர அதிபதியான சூரியன் உங்கள் ஜாதகத்தில் கெட்டு போகாமல் இருந்தார்னு வச்சுக்கோங்க, நன்மை உண்டாகும். இதுதான் உண்மை. அடுத்த ரோகிணி நட்சத்திரம், அந்த சந்திரன் கெட்டு போகாமல் இருக்கணும். அப்படி இருந்தால் குருவினால் நல்ல பலன்களை தர முடியாது. நேயர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.